நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன். ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 9ஆம் நாள் இன்று நம்முடைய அன்னையினுடைய மன்றாட்டு மாலையில் அத்தியந்த விருத்தியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற மன்றாட்டு மாலை நாம் சொல்லி செபிக்கிறோம் அன்னை மரியாளிடம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இதற்கு 2 விதமான அர்த்தங்களை அழகாக அன்னையாம் திரு அவை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, கற்பில் தூய்மை உள்ள அன்னை மரியாள் தன்னுடைய கன்னிமைக்கு எந்த விதமான மாசுபடாமல் பாதுகாத்தது. இரண்டாவது, அன்னை மரியாள் புனிதத்தில் எப்பொழுதும் நிலைத்து நின்றது. தன்னுடைய புனிதத்துவத்துக்கு எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திருக்கிறாள். எனவேதான் அத்தியந்த விருத்தியாய் இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் செபிக்கிறோம் அன்னை மரியாளிடத்தில். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இதற்கு வேதத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்கின்றோம். இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து அந்த மங்கள செய்தியை கொடுத்து அன்னை மரியாளும் கலங்கி நின்ற பிறகு மீண்டுமாய் இது இறைவனுடைய திருவுளம் என்பதை அறிந்தவளாக, இதோ நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உமது அடிமை என்று தன்னை முழுவதுமாக அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். இந்த அர்ப்பணிப்பு தான் நம் அனைவருடைய மீட்பிற்கு ஆம் என்ற சொல்லின் வழியாக கிடைத்தது என்று சொல்லுவார்கள் நம்முடைய விவிலிய ஆராய்ச்சியாளர்கள். இது இப்படி செய்கின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல, வானகதூதர் சந்தித்தது யோசேப்பையும் வானதூதர் சந்தித்திருக்கிறார். வேதத்தில் வாசி கேட்கிறோம், யோசேப்பு நேர்மையாளர், உண்மையுள்ளவர், எப்பொழுதுமே இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர். இப்படிப்பட்ட மனிதன் தனக்கு மன ஒப்பந்தமான பெண்மணியானவள் கருதரித்திருக்கிறாள் என்று அறிந்தவுடனே மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார் என்று வேதத்தில் வாசி கேட்கிறோம். எனவே இந்த சூசையினுடைய எண்ணத்தை அறிந்து வைத்த தந்தை கடவுள் கபிரியேல் தூதர் வழியாக சூசையை சந்திக்கிறார். சந்திக்கின்ற பொழுது, சூசையே கலங்க வேண்டாம், உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருதரித்திருப்பது தூய ஆவியால் தான் என்று வானதூதர் சொன்னவுடனே யோசேப்பு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் இறை வார்த்தையை தானும் ஏற்றுக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தார். இதில் நாம் காணக்கூடிய உண்மை என்னவென்றால், சூசைக்கும் அன்னை மரியாளுக்கும் இறைவன் சந்தித்து அவர்களுடைய புனிதத்துவத்தை கடவுளே பாதுகாப்பதாகவும் அவர்களுடைய கற்பினை கடவுளை பாதுகாப்பதாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே மனிதர்களாகிய இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்ற எந்த ஒரு இன்ப துன்ப தருணங்களிலே அது ஒரு சந்தேகமாக எழுகின்ற பொழுது அதை அவர்கள் இறைவன் முன்னிலை எடுத்து வைத்தார்கள். பார்த்தீர்களா? வைத்தவுடனே இறைவனும் அந்த சந்தேகத்தை தெளிவாக நிவர்த்தி செய்கிறார். இது இறைவனால் மட்டும்தான் நிறைவேற்றப்படுகிறது என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக இந்த அத்தியந்த விருத்தியாயிருக்கிற மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் கற்பிலும் புனிதத்திலும் எப்பொழுதுமே கரைபடாமல் தன்னை பாதுகாத்து வந்திருக்கிறார் அல்லவா? இப்படிப்பட்ட அன்னை மரியாளை இறைவன் எப்படி பாதுகாத்து இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். மேலுமாய் விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், இந்த அன்னை மரியாளுடைய கன்னித்தன்மையும் புனிதத்துவத்தையும் எதற்கொப்பிடுகிறார்கள் என்றால், சூரிய ஒளியானது
ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த கண்ணாடி பாத்திரத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த ஒளியானது கடந்து செல்வது போல அன்னை மரியாள் என்கின்ற கண்ணாடி பாத்திரத்தில் அந்த ஒளியான இறைவன் கடந்து சென்று அன்னை மரியாளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் குறைகளும் இல்லாமல் தானும் அன்னை மரியாள் கருவறையில் அழகாக உருவானார். அன்னை மரியாளுடைய கற்பையும் தூய்மையும் பாதுகாத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்குது பாருங்கள். அத்தியந்த விருத்தியாக இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இது அன்னை மரியாளை பார்த்து நாம் செபிக்கின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அன்னை மரியாளை போல நாமும் கற்பில் தூய்மை உள்ளவர்களாக, புனிதத்தில் தூய்மை உள்ளவர்களாக, என்றுமே நாம் இறைவனுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே அழைப்பை ஏற்றவர்களாக அன்னையினுடைய திருவடிகளை தொடர்ந்து நாம் பயணிப்போம். எப்பொழுதுமே அன்னை மரியாள் நம்மை கைவிட மாட்டாள் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து அந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே இந்த அன்னை மரியாளை போல தூய்மையுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம். எப்பொழுதும் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள் என் நம்பிக்கையோடு பயணிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.